வீடியோவோட பார்ட் 2 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீட்டுக்கு வந்த இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையோட உட்காந்துருக்கா. அப்ப மாமியாரும் பாத்தீங்கன்னா மருமகளை பார்த்து எதுக்குமா ரொம்ப சோகமா இருக்க, இப்பதான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தம்பிக்காரனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த அந்த தம்பிக்காரனும் அண்ணிய பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம எந்திரிச்சு உள்ள போறான். அதுக்கப்புறமா இந்த தம்பிக்காரன் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வரான். அப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு உட்காந்துருக்கா. இதை பார்த்த தம்பிக்காரனும் எதுக்கு அண்ணி அழுதுகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரன் கிட்ட சொல்றா, எனக்கு இந்த குழந்தை மேல எந்த ஒரு இஷ்டமும் இல்ல, தினமும் உங்க அண்ணா சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான், அதனால இந்த குழந்தைய என்னால பாத்துக்கிற முடியாது அப்படின்னு அந்த தம்பிக்காரன் கிட்ட சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கணவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத ஓரமா நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த பையனை அவனோட அண்ணி கிட்ட சொல்றான், அண்ணாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாகும், இதை பத்தி அண்ணா கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட நிலைமையை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணோட அக்கா காரி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வரா. அப்படி வந்து அந்த அக்கா காரியும் பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனோட ரூமுக்கு போறா. அப்படி போன அந்த தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா அக்கா காரிய பார்த்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அந்த அக்கா காரியும் பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்து எல்லா பிரச்சனையும் என்கிட்ட போன்ல சொன்னா, அதனால தான் நான் வந்திருக்கேன், நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா காரி அந்த தம்பிக்காரன் கிட்ட சொல்றா, தங்கச்சியை வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும், நீங்க தான் எங்க ரெண்டு பேத்துக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அதுக்கப்புறம் இந்த தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை அவங்க அக்கா சொன்ன மாதிரியே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரான். அப்படி வந்து அந்த பொண்ணோட அக்கா காரியும் பாத்தீங்கன்னா அங்க வந்து நிக்கிறா. அதுக்கப்புறமா அவங்க மூணு பேரும் உள்ள போயிட்டு அங்க இருக்க டாக்டர் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவரோட நிலைமையை அந்த டாக்டர் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த தம்பிக்காரனும் அந்த பொண்ணோட அக்கா காரியும் வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டர் அம்மா வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட அடுத்த வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.